வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும். என்னன்னா, ஒரு காலத்தில நான் ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அவங்க இந்த யூடியூபர், இன்ஸ்டால இன்ஃப்ளூயன்சர் இப்ப அவங்க இன்ஃப்ளூயன்சர் அப்ப கிடையாது. அவங்களெல்லாம் அப்ப நான் ஃபாலோ பண்ணும்போது ஒரு பியூரஸ்ட் ஒரு பெரியார் மாரி பேசுவாங்க. அப்போ டிஎம்கே பீரியட்லாம் இல்ல. அவங்கள மோஸ்ட்லி கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. நியாயமா தான் இருந்தது. ஒன்ஸ் எப்போ இந்த திமுக பவருக்கு வந்துச்சோ, அதுலேருந்து அவங்களோட வளர்ச்சிய பார்த்தீங்கன்னா, கிடு 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 கிடுன்னு வளர்ந்துச்சு. எனக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. நான் அப்ப கூட சந்தோஷம் தான் பட்டேன். வாவ்! அப்படின்ட்டு. ஏன்னா, நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தவங்க, அவங்கள பார்த்து தான் அரசியல் கத்துக்கிட்டோங்கும்பொழுது நமக்கு சந்தோஷமா தானே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆச்சுன்னா, முழு ஊப்பியா மாறிய தருணத்த நான் பார்த்தேன். என்னடா இவங்க இப்படி கிடையாதே! நான் ஆரம்ப காலகட்டத்தில நான் ஃபாலோ பண்ணும்போது இப்படி கிடையாதே! அப்படின்னு தோணுச்சு. இப்ப என்னன்னா, திமுக அப்படின்னு சொல்லிட்டாலே, என்ன ஏதுன்னு விசாரிக்காம சொலண்டு சொலண்டு அடிக்கிறாய்ங்க. போட்டு பொளக்குறாய்ங்க எல்லாத்தையும். நான் இந்த அரசியல் வீடியோ போட ஆரம்பிச்சது கூட, அந்த மாரி ஒரு செட் ஆஃப் பீப்பிள பார்த்து இன்ஸ்பயர் ஆயி தான். அப்ப நான் ஆரம்பிச்சப்போ கூட பார்லிமென்ட் எலக்ஷன் நடந்துச்சு. அப்போ இந்தியா கூட்டணி, என்டிஏ கூட்டணின்னு 2 மட்டும் தான் இருந்துச்சு. அப்ப நான் இந்தியா, இந்தியான்னு வலியுறுத்தும் பொழுது கூட எல்லாரும் நீ திமுகவ தூக்கி பிடிக்கிற அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா, இப்ப நான் அத பண்ணல. இப்போ இந்த சட்டமன்ற எலக்ஷன்ல நீங்க திமுக அங்க ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, அப்ப இருந்த நிலைமை 2டே 2 கூட்டணி அவ்வளோதான். இப்ப சட்டமன்ற எலக்ஷன்ல திமுகன்னு சொல்ற அளவுக்கு 5 வருஷம் அவங்க ஒன்னத்தையும் கலட்டல.